பெருசா அச்சீவ் பண்ணணும்ன்ற வெறி நம்ம எல்லாருக்குமே தான் இருக்கு. ஆனா ஏன் அதை எல்லாருமே அச்சீவ் பண்றது இல்ல? டிஸ்ட்ராக்ஷன். புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம பிரெயின்ல நார் ஆட்ரினலின் அண்ட் டோபமைன் அப்படின்னு 2 ஹார்மோன் செக்ரேட் ஆகும். இந்த ஹார்மோனோட வேலை என்னன்னு தெரியுமா? நம்ம லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு ட்ரிகர் பண்றது தான் இந்த ஹார்மோனோட. நார் ஆட்ரினலின் இருக்குல்ல, அது ஒரு ரியாலிட்டி ஹார்மோன். டோபமைன் ஒரு புஷிங் ஹார்மோன். பெருசா என்ன பண்ணிட்டோம், எதுக்கு பிறந்தோன்றது நமக்கே தோணும்ல, அதுக்கு காரணமே இந்த நார் ஆட்ரினலின் ஹார்மோன். இந்த ரியாலிட்டி ஹார்மோன் செக்ரீட் ஆனோட டோபமைனோட கிரேவிங் ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ உங்களுக்கு 2 ஃபீலிங் வரும். ஒரு ஃபயர் ஒன்று உருவாகும். சில பேருக்கு போர் அடிக்கிற ஃபீலிங்கும் உண்டாகும். போர் அடிக்கிற டைம்ல நீங்க என்ன பண்றீங்க? தேவையில்லாத ரீல்ஸ் பாக்குறீங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறீங்க. இது எல்லாமே சீப் டோபமைன். இது எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஃபயர் காலி. ஆனா குட் டோபமைன் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்க லைஃபே மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா யுவர் பாடி கெட்ஸ் பெட்டர். மெடிடேட் பண்ணீங்கன்னா யுவர் மைண்ட் கெட்ஸ் பெட்டர். இதெல்லாம் தான் குட் டோபமைன். நிறைய பேர் இன்னைக்கு இந்த சீப் டோபமைன் தான் அடிக்டடா இருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஃபயரே இருக்காது. குட் டோபமைனை சேஸ் பண்றவங்களுக்குள்ள அந்த ஃபயர் வெறித்தனமா இருக்கும். இவங்க தான் பெருசா அச்சீவ். உங்களுக்கு போர் அடிக்குதா? நீங்க என்ன டோபமைனை சேஸ் பண்ண போறீங்க? கெட் அடிக்டட் டு குட் டோபமைன்.